என்னக்கா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அக்கா என்னாச்சுக்கா? அண்ணே என்ன ஆச்சுன்னு? காவிரி அக்கா, நீ வெளிநாட்டுக்கு போறது எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. நீ கையெழுத்து போட்ட அன்னைக்கே நான் காஞ்சனா அக்கா கிட்ட கேட்டிருக்கணும். ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில என்னால கேட்க முடியல. இல்ல, காஞ்சனா அக்கா செய்யறது ரொம்ப தப்பு. அவங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் அவங்க கிட்ட இப்பவே கேட்க தான் போறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, வேண்டாங்க்கா. நான் யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல மாட்டேன்னு காஞ்சனா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான், நாளைக்கு கிளம்பிடுவேன். அது வரைக்கும் எதுவும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அக்கா. வளராத மகா, நீ எதுக்கு இப்ப யுஎஸ் போகணும்? எனக்கு நிஜமா புரியல. அக்கா உங்களுக்கே தெரியும், 18 நாள் பூஜை முடிஞ்சதும் எப்படியும் நானே எங்கேயாச்சும் போறதா தான் இருந்தேன். இப்போ அவங்க சொன்ன இடத்துக்கே நான் போறேன். அதுவும் நல்லதுதான்க்கா. நான் வேற எங்கேயாவது போனா திரும்பவும் திவ்யாக்கா வாழ்க்கையில குறுக்கிடுவேணும்னு காஞ்சனா அம்மா நினைச்சா அதுலயும் நியாயம் இருக்குல்லக்கா. இல்ல மகா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நான் காஞ்சனா அக்கா கிட்ட பேசதான் போறேன். அக்கா 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 ஒரு நிமிஷம் இருங்க. சரி, நான் கேட்க போற ஒரே ஒரு கேள்விக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்கக்கா. அப்புறம் நான் போகிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். திவ்யாக்காக்கும் அவருக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறது நல்லா இருக்குமாக்கா? நான் இங்கே இருந்தா அவரால திவ்யாக்கா கூட சந்தோஷமா வாழ முடியுமாக்கா? சொல்லுங்கக்கா. என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல மகா. உங்களுக்கே புரியுது இல்லக்கா. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போய்தான் ஆகணும்னு. அத இப்பவே போயிடுறேன்க்கா. மகா, நான் கண்காணாத இடத்துக்கு போறதுதான்க்கா எல்லாருக்குமே நல்லது. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்க்கா. காஞ்சனா அக்காக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. அவங்க உன்னை ஃபாரினுக்கு போன ஓப்பனா சொல்றாங்க. ஆனா நான் போகாதன்னு தடுக்க முடியாம இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. நீ 1000 சொன்னாலும் என் மனசு கடந்து அடிச்சுக்குதுடி. கடைசியில யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் கெட்டவள ஆக்கிட்டியே மகா.